பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் மறுபடியுமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நீங்கள் வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நான் வாலிபர்கள் மத்தியில் நான் அநேக காரியங்கள் நான் வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அநேக வாலிபர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில். ஏன்னா என்னையும் உங்களையும் அழைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அதே போல் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் இந்த வேளையில. ஆமென். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு நாள் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அநேக வாலிபர்கள் இத என்னோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அநேகர் முன்பாக சாட்சியை கர்த்தர் நிற்பாடுகிறார். அல்லேலூயா. நிற்பதும் கர்த்தருடைய சாட்சி தான். நான் பேசிக்கொண்டதும் பேசிக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய சாட்சி தாங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி சாட்சிக்கு போகாத முன்பாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். முடியாக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே மறுபடியும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, இது நீங்க என்னோட வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் மத்தியில என்னோட சாட்சி போகட்டும். ஆண்டவரே ராஜா, அப்பா பிதாவே, என் கூட இருந்து என்னை வழிநடத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே ராஜா, அநேக குடும்பங்களுக்கு என் சாட்சி போகட்டும். ஆண்டவரே, அநேக ஆண்டவரே ஜனங்களுக்கு என் சாட்சி போகட்டும். ஆண்டவரே ராஜா, இது நீங்க செய்த அற்புதம் வாழ்க்கையில். அப்பா, நீங்க செய்த அற்புதம் ஆண்டவரே. எல்லா கண்களும் திறக்கட்டும், எல்லா காதுகளும் கேட்கட்டும். அப்பா, இந்த வசனம் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்துக்கு நீ குடிப்பீராக. இந்த வார்த்தை அநேக காதுகள் மனசில் ஒரு வெளிச்சத்தை நீ குடிப்பீராக. ஆண்டவரே ராஜா, யார் இருட்டில் இருக்கிறார்களோ அநேக வெளிச்சத்தில் வர இந்த வார்த்தை உற்சாகப்படுத்த ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர்ங்க. ஆமென். சோ உங்களுக்கு தெரியும், நீங்க வாலிபர்கள் பாருங்க, பேசி கொண்டிருக்குது. அநேக வாலிபர்கள் பாருங்க, பார்த்து கொண்டிருங்க. ஸோ உற்சாகமா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் இது என்னோட சாட்சி. ஆமென். இதனால் நான் சாட்சி, என்னோட சாட்சி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முன்பாக. ஆமென். அல்லேலூயா. முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ சாட்சிக்கு போகிறதுக்கு முன்பாக என்னோட தலைப்பு என்னன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அதனால்தான் நான் உங்க முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் உங்க முன்பாக சாட்சி சொல்கிறேங்க. இந்த சாட்சி அநேகர் போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை தெரிவிக்க போகிறேன் உங்க முன்பாக. என் வாழ்க்கையில் எப்படி கடந்து வந்தேன் என்று முன்பாக நான் சொல்ல போகிறேன். இந்த வேளையில வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு வாலிபர்கள் மத்தியில, ஒரு வாலிபர்கள் என்றால் என்ன? அவர் வாலிபர்கள் வயசு தாண்டி போகிறது. அந்த வயசுல அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எப்படி கடந்து போய்கிறார்கள்? இது முதல் தெரிய வேண்டும். மேன். அல்லேலூயா. நீங்க வாலிபர்கள் உற்சாகமா இருக்கீங்க, சபையில உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க. நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதே போல் நான் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரை தெரிந்து கொண்டார். உங்க முன்பாக பேசுகிறது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாருங்க. என்னோட பேருக்காகவும் அல்ல, என்னோட புகழுக்காகவும் அல்ல. நான் இன்னைக்கு நின்று முன்பாக அவங்க நின்று பேசுகிறது கூட எனக்கு தெரியாதுங்க. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். உற்சாகமா இருக்கு. அநேக வாலிபர்கள் உற்சாகமா இருக்கிறீங்க. உற்சாகமா இருங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து சபைக்கு போங்க. உங்களோட ஊழியக்காரர்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. உங்க வயசு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 அதுக்கு போகிறது, தாண்டி போகிறது. அந்த சிறு 13 வயசுல இருந்து 14 உங்களுக்கு அறியிற காலத்துல
இன்றைய நாள் நான் வாலிபன் மத்தியில் நான் பேச போகிறேன். இதுக்கு முன்பாக பிரசங்கத்தை தாய் தகப்பனுக்கு நான் பேசினேன் அன்பை பத்தி. இன்றைக்கு நான் வாலிபன் மத்தியில் பேச போகிறேன். என்னோட சாட்சி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவங்க, கர்த்தர் நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிற காலம் அல்ல, சோர்ந்து போகிற காலம் அல்ல. நீங்க எழும்ப வேண்டும். உங்க வயசுகளில் எழும்புங்க. உங்க ஊழியக்காரர்கள் கீழ்ப்படிங்க, எழும்புங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் காத்துக் கொள்வாருங்க, உங்களை கர்த்தர் காத்துக் கொள்வார். ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளவில்லையா, கர்த்தராக இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவன் என்று சொல்லப்படுது சங்கீத புஸ்தகத்துல. பயந்து நடங்க. உங்க வயசுல பயந்து நடங்க. உங்க வயசுல தவறுன்னு தோணுச்சுன்னா நீங்க செய்யாதீங்க. வாலிபர்களே சொல்றேன், உங்க வயசுல நீங்க தவறு செஞ்சா நீங்க செய்யாதீங்க. 13-14 வயசுல நீங்க சபைக்கு போற காலம், சபைக்கு போனீங்கன்னா அந்த சபையில என்ன ஊழியக்காரர்கள் சொல்றார்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. அதை கீழ்ப்படிங்க. உங்க வயசை நீங்க அலட்சியம் விட்டுறாதீங்க. ஏன்னா என்னோட வயசு நான் அலட்சியம் விட்டுட்டேன். நான் என் வயசு கடந்த காலத்துல அலட்சியம் விட்டுட்டேன். என் வாழ்க்கை நான் அலட்சியம் விட்டுட்டேன். இருட்டுல கண்கள் மூடப்பட்டதுங்க. வாலிபர்களே, கண்கள் மூடப்பட்டது. என் கண்கள் மூடப்பட்டது. நான் வருகிற காலத்தில் என் கண்கள் மூடப்பட்டது. தெரிந்து கொள்ளுங்கள். என் பேர் மேத்யூ கமலதாசன். ஆமென். எனக்கு வயசு 31. எனக்கு 15 வயசுல எனக்கு இயேசுவை தெரிய வந்ததுங்க. எத்தனை வயசு? 15 வயசுல இயேசுவை தெரிய வந்தது. ஓ இயேசுவா அப்படின்னு. எனக்கு அநேகர் சிறு வயசுல இருந்து சண்டே ஸ்கூல் போயிருப்பீங்க, சிறு வயசுல வாலிபர் கூட்டம் போயிருப்பீங்க. ஆனா ஏன் ரொம்ப மிஸ் பண்றீங்க? ஏன் நீங்க தெரிந்து ஏன் நீங்க பாவம் செய்யறீங்க, தவறு செய்யறீங்க வாழ்க்கையில? எதுக்கு? எனக்கு சிறு வயசுல தெரிய வராத. எனக்கு இயேசு தெரியல சின்ன வயசுல. ஏன்னா நான் இந்த குடும்பத்தில் நான் பிறந்து வந்தேன், வளர்ந்து வந்தேன். எனக்கு தெரியாதுங்க. எனக்கு என் தாய் மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது 15 வயசுல. ஏன்னா தாய் அப்பதான் போக ஆரம்பித்தார்கள் சபைக்கு. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இயேசுவா. எந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன். இயேசுவா ஓகே, ஒரு தேவன் இருக்காரு ஓகே, விட்டுருவேன். அப்படியே போய் கொண்டு இருப்பேன் வாழ்க்கையில. 15 வயசுல 13 வயசுல பள்ளிக்கூடத்திலிருந்து நான் நீக்கப்பட்டேன். 13 வயசுல என்ன போக சுக்கலாம் நீக்கப்பட்டேன். அல்லேலூயா. அந்த 13 வயசுல தான் தவறுகள் செய்ய ஆரம்பித்தேன். அந்த 13 வயசுல எனக்கு தவறு செய்ய ஆரம்பித்தேன். சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அது சபைக்கு போறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சண்டே ஸ்கூல் இருந்து வந்தவர்கள், வாலிபர் கூட்டம் இருந்து வந்தவர்கள் அந்த தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா என்னோட நான் பட்ட பாடு நீங்க படல, படாதீங்க, பட வேண்டாம். நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்ககிட்ட, வேண்டாம். அல்லேலூயா.
வாலிப பிரயாசத்திலே நீங்க கர்த்தரை தேடுங்க, தேவனை தேடுங்க. அவர் பரிசுத்தமானவருங்க. எனக்கு தெரியாது அவர் பரிசுத்தர். எனக்கு தெரியாது எனக்காக சிலர் அறியப்பட்டார். நீங்கள் தவறுகள் செய்தேன். 15 வயசிலிருந்து 26 வயசு வரைக்கும் குண்டர் கும்பலில் ஈடுபட்டு வந்தேன். 15 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் குண்டர் கும்பலில் நான் ஈடுபட்டு வந்தேங்க. யங்ஸ்டர் அநேக தாக்கப்பட்டு வேதனை அடைந்து என் வாழ்க்கை இப்படியாக ஓடிக்கொண்டிருந்துச்சு. என் வாழ்க்கை இப்படியாக ஓடிக்கொண்டிருந்துச்சு. 8 தடவை உள்ளே புகுந்து, அதாவது காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டார்கள். என்ன 8 தடவை? சும்மா ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 8 தடவை. ஹல்லேலூயா. யோசிப்பீர்கள், நான் அது 8 தடவை இருந்து என்ன இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பின்பாடு அதான் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னோட சாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படிலாம் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. 8 தடவை. அதன் பிறகு என்னோட வேலை சில நாள் கம்பெனியில் செய்து கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் சரிப்பட்டவர்கள், அந்த வேலை சரிப்பட்டு வரல. கம்பெனியில் வேலை சரிப்பட்டவர்கள் காடி இழுக்கிற வேலை செய்தேன். அதாவது காடி பணம் கட்ட முடியலன்னா நான் போயிட்டு இழுத்துக் கொள்வேன். போய் பேங்க்ல நான் ஒப்படைப்பேன். பணம் கிடைக்கும். வட்டி பணத்தை போய் கொலெக்ட் பண்ணுவேன். வட்டி காசு. ஸோ ஒரு பேங்க் கீழே நான் வேலை செய்தேன். அநேக பாவங்களுக்குரிய வேலைகளை செய்து வந்தேன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மணி நேரத்தில் நான் ஒரு 1000 வழியாச்சும் நான் பார்த்துருவாங்க. ஒரு மணி நேரத்தில் 1000 வழி இல்லைன்னா 1500 வழி என் வாழ்க்கையில நான் பார்த்துருவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து வந்தேன் ஒரு வீட்டுல. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நான் திருமணம் ஆனேன். அப்ப நான் திருமணம் ஆகும் பொழுது என் மனைவி இயேசுவை தெரிந்து கொண்டவன். ஜெபம் பண்ற ஒரு மனைவி. ஒரு காதல் திருமணம் ஏற்பட்டது என் வாழ்க்கையில திருமணம் ஆனேன். திருமணம் பண்ணி கொண்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு என் மனைவி மற்றும் என்னோட தாய் எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். நான் திருந்தல. அப்பயும் நான் திருந்தல. எனக்கு தெரியாது நான் என்ன செய்து கொண்டிருக்கேன். அந்த காலத்துல தெரியாது. 2015 ரொம்ப பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன். நான் கல்யாணம் பண்ண வருடத்தில் ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பித்தேன். இதுக்கு முன்பாக நீங்க 13 வயசுல இருந்து அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா நான் சில காரியம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அந்த கல்யாணம் பண்ற அந்த வருஷத்துல அநேக பாவம் செய்ய ஆரம்பித்தேன். அநேக பாவங்கள் என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அநேக பாவங்கள் செய்ய ஆரம்பித்தேன் வாழ்க்கையில. எனக்கு தெரியாது இயேசுன்ற ஒரு நபர் இருக்கிறாருன்னு. எனக்கு தெரியாது. அப்ப என்னோட தாய் மனைவி எல்லாம் சபைக்கு போக ஆரம்பித்தார்கள். நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன், நான் நம்பல. அப்ப நம்ப மாட்டேன்.
யார் இருக்காங்க யார் இல்லை நம்ப மாட்டேன். என்னோட வேலைகள் நான் செய்ய ஆரம்பித்தேன். இப்படியாக நான் குண்டகுள்ள ஈடுபட்டு இப்படியாக செய்ய ஆரம்பித்தேன். நண்பர்களோட சேர ஆரம்பித்தேன். காலகத்திலிருந்து இரவு வரைக்கும் தண்ணீர் மதுபானம் அறிந்து கொண்டு இவ்வாழ்க்கை இப்படியாக போகப்பட்டது. ஒரு நாள் மதுபானம் மறைவிட முடியாது. ஏன்னா என் வேலை எந்த மாதிரி மதுபானம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் குடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் போய் அடிக்க வேண்டும் மற்றவர்கள. இப்படியாக என் வாழ்க்கையில் நல்ல சாபத்தில் போய் கொண்டிருந்தது. நிரந்தரமான ஒரு நிலையில் நான் நிக்கல. நிரந்தரமான நிலையில் நான் போய் நிக்கல. அதன் பிறகு நானு வீட்டுக்கு போக மாட்டேன். கல்யாணம் பண்ணி கூட நானு வீட்டுக்கு போக மாட்டேன். சரியா போயிட்டு பீச்சில் நான் முன்பால சொல்றேன் ஒரு சாட்சி, என்னோட சாட்சி நான் சொல்றேங்க, போய் சொல்றேன். பப்புல கரோக்கே இப்படியாக நான் தங்கிடுவேன். போயிட்டு கல்யாணம் பண்ணி எனக்கு பிள்ளை பிறந்தது. பிறகு அப்ப கூட நான் தங்க மாட்டேன் வீட்டுல. அல்லேலூயா. எனக்கு பிள்ளை பிறந்தது. அப்ப கூட தங்க மாட்டேன். எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. ஒண்ணு பாசம் எனக்கு இல்லை. எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. யாரும் கொடுக்கல அந்த பாசத்தை. ஏன்னா சிறு வயதில் அநேக சொல்றீங்க, அநேக சொல்றாங்க ஊழியக்கார குடும்பத்துல பிறந்தா எங்க அப்பா வந்து சேச்சிலே வைக்கிறாரு, எங்க அப்பா சின்ன வயசுல சேச்சிலே வைக்கிறாரு, அழுகுறாரு. நான் சொல்றேங்க, உங்களுக்குள்ள கிருபை எங்களுக்கு கிடைக்கல. உங்க அப்பா அம்மா பாராட்டுங்க, உங்க அப்பா அம்மா நன்றி சொல்லுங்க. ஏன் அவங்க அந்த வயசுல உங்களை சேச்சிலேயே இருக்க சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி நீங்க பாவத்துக்கு போகாத படிக்கத்தான் உங்களை அவங்க இருக்க சொன்னாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னும் சின்ன வயசுலயே சேச்சில இருந்தேன், சின்ன வயசுலயே சேச்சில படுத்தேன், சின்ன வயசுலயே சேச்சில தள்ளுனேன். உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அல்லேலூயா. வாலிபர்களே, உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு போகக்கூடாது, பிள்ளைகளுக்கு போகக்கூடாது. காதல் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், கல்யாணம் பண்ண போகிறவர்கள், வாலிபர்கள் இருந்தா ஒன்னு கேட்டுக்கிறேன். எது செய்தீர்களோ, கர்த்தருக்கு விரோதமாக செய்தீர்களோ அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நீங்க மன திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார். முன்பாக பேசிக் கொண்டிருந்தது நானு, முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன், உண்மையிலே சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையாக வாழ்க்கையில் நடந்தது நம்ம பேசிக் கொண்டிருக்கிறேன். சும்மா நடக்காத காரியத்தை சில பேர் பேசுறாங்க. நடக்காத காரியத்தை அவங்க அந்த பாவத்தில் உழுவல அதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் அந்த பாவத்தில் விழுந்தவன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கேளுங்க, எனக்கு தெரியும் பிசாசு எங்க போய் அடிக்கிறாங்க, எப்படி போய் அடிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பாவத்தில் இருந்து நான் வந்தேன் ஒரு நாள். இதை எனக்கு தெரியும். வாலிபர் எத்தனை வயசுல வந்து எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும். எத்தனை வயசுல வந்து அவங்க கண்ணுக்கு திருக்கப்படும், எத்தனை வயசு சிந்தனை மாறப்படும் எனக்கு தெரியும். ஏன்னா என் வாழ்க்கையில கடந்து வந்தாங்க. உங்க வாழ்க்கையில் தெரிய வேண்டும். அநேகர் பிரசங்கம் பண்றார்கள், அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவனை எப்படி, பாவனை எப்படி, இப்படி இப்படி இப்படி. நான் பேசுகிறது வாழ்க்கையில் நடந்த சாட்சி. நான் பேசுகிறேன், நடந்த சாட்சி நான் பேசுகிறேன். காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. வாலிபர்கள்
உங்களை நாட்களை நீங்க அலட்சியம் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் ஒண்ணு, கடைசி காலமா இருக்கு. மனம் திரும்புங்க, மனம் திரும்பாத, மனம் திரும்ப. அநேகர் பாவத்தில் இருக்கீங்க, அநேகர் பாவத்தில் இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள வந்து அநேகர் பாவத்தில் இருக்கீங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பலன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. எங்க அப்பாவை இப்ப கூட நினைத்து மனசு கவலையா இருக்குங்க. எங்க அப்பா கூட இப்ப கூட இல்ல, இறந்துட்டாங்க. அவர் இருக்கிறவன் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஏக்கம். உங்க தாய் தகப்பன் கூட இருக்கும் பொழுது நீங்க கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஊழியம் செய்யுங்க. நிச்சயமா இருக்காதீங்க. ஏன்னா இந்த வயசுல தான் சும்மா அப்படியே வேற மாதிரி போக சிந்தனை வேணாம். சொல்றேன் வேணாம். ஒரு மணி நேரத்துல 1000 வழி பார்த்தவங்க நானு. 1000 வழி பார்த்தவங்க. இப்ப கூட ஆசைப்படலாம. இப்போ கர்த்தருடைய சேவை சிந்திக்கிறேன் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சேவை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லவர். இல்லையா? நல்லவர். அநேக ஊழியக்காரர்கள் வாலிபர் கூட நடத்தும் பொழுது வாலிபர் கீழ்படிங்க, ஊழியக்காரர்கள் கீழ்படிங்க. அவங்க என்ன சொல்ற கீழ்படிங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களோட ஊழியக்காரர்களின் கீழ்படிங்க வாலிபர்களே. அவங்க என்ன சொல்றாங்க போங்க, ஊழியக்காரர்கள் சேர்த்து செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஒரு வாலிபர் கூட்டம் நடத்துறதுன்னா அது சும்மா இல்ல. அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு நடத்துறார்கள். கீழ்படிங்க, கீழ்படிங்க. அல்லேலூயா, கீழ்படிங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் சாட்சிக்கு நான் வரேன். என் பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அப்ப கூட நான் தங்க மாட்டேன். அந்த கட்டத்துல எனக்கு 2 விஷயம் நடந்தது. என் எதிரிகள் என்னை முறியடிக்க இருந்தார்கள். அதே கட்டத்தில் போலீஸ்காரர்கள் என்னை தேட ஆரம்பித்தார்கள். திடீர்னு ஒரு நாள் மதுபானம் அறிந்து அதிகமான நண்பர்களுடன் இணைந்து இருக்கும் போது நான் என்னை அறியாமல் ஒரு நபரை தாக்கிவிட்டேன். எனக்கு தெரியாது. இந்த மதுபானம் பாருங்க எங்க போய் முடியும் போதுன்னு எனக்கு தெரியாது. நினைக்கிறோம், அழகே நினைக்கிறோம், சும்மா அடிப்போம் தண்ணி, சும்மா அப்படியே குடிக்கலாமே தண்ணி, சிகிரி அடிக்கலாம். நான் சொல்றேன் எல்லாமே நான் சாப்பிட்டுங்க. போதை பொருள் இருந்து எல்லாமே நான் உபயோகப்படுத்துறேன். எதுல என்ன மருந்து எதுல கொண்டு விடணும்னு எனக்கு தெரியும். இச்சைகள் இருந்துடாதீங்க. நான் சொல்றேன் வழிமுறைகளே, இச்சைகளை வெளிப்படுத்தாதீங்க. இந்த மதுபானம் ஒரு வெற்றி கொண்டது. இந்த மதுபானம் நான் அநேக அந்த நாள்ல, அது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு என் மடியில் போன் அடிக்கிறது. இன்னைக்காச்சும் வாங்க சபைக்கு, இன்னைக்காச்சும் வாங்க, என் மனசு சரியில்லை, இன்னைக்காச்சும் வாங்க சபைக்கு. போல நண்பர்கள் போட்டு அடிக்கிறாங்க, இங்க வாங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க வாங்க, இங்க மனைவி அடிக்கிறாங்க. என் சிந்தை அப்படியே மாறப்பட்டது. நண்பர்கள் இடத்துல எனக்கு விசுவாசம் அப்படி விட்டுருவாங்க. உங்களை அப்படி நீ நல்லா வருவீங்க, உற்சாகமா வருவீங்க, சபைக்கு இருப்பீங்க, சபையில துதிப்பீங்க, சபையில ஆராதனை பண்ணுவீங்க, உற்சாகமா இருப்பீங்க. சிந்தை மாறக்கூடாது. சிந்தை மாறாதபடி இருங்க. சிந்தை மாறாதபடி இருங்க. நான் தாக்கி விட்ட பிறகு ஒரு நாள் அதை நான் தாக்கி விட்டேன். என்ன நடந்தது தெரியல. நான் ஓடிக்கொண்டு ஒளிஞ்சிட்டேன். காட்டுல ஒளிஞ்சிட்டேன். ஒரு காட்டுல ஒளிஞ்சிட்டேன். கையில போன ஒண்ணுமே இல்லை. மதுபானம் அறிந்து அவரான போதை பொருள் வாயில வைத்து இந்த பிரச்சனை வந்து எனக்கு அப்பயே தெரியல. எனக்கு ஓடி
காட்டு ஒழிஞ்சு காட்டுல ஒழிஞ்சி ஒரு நாள் நான் ஃபுல்லா ஒரு நாள் நான் அங்கேயே நான் தங்கி ராத்திரி ஃபுல்லா அந்த காட்டுல வெளியாக முடியாது, என்ன நடக்கும் தெரியாது, வெளியே போனா எனக்கு அந்த நாள் ராத்திரி கூட தெரியாதுங்க. நான் காலைல எழுந்திரிச்ச பிறகுதான் எனக்கு தெரியுது என்ன செய்யுது எனக்கு தெரியாது. அப்படியே எனக்கு மண்டலம் அப்படி பிளவாச்சு, குழப்பமாச்சு. எங்க இருக்கும் தெரியும், சட்டையில எனக்கு தெரியும் கரையா இருக்கு, எங்க இருக்கும், என்ன பண்ண ஏது பண்ண, அப்படியே அழுது கொண்டிருந்தேன். என்ன பண்ண ஏது பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் எங்க இருக்க, என்ன யாரு காட்டில் விட்டா கூட தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. பாருங்க, நண்பர்கள் ஓடிட்டார்கள், யாரும் இல்ல, யாரும் இல்லையே, அழுந்த காட்டில் அழுந்து கொண்டிருந்தேன், அழுந்த என் வாழ்க்கையில என்னதான் செய்த எனக்கு தெரியாத சூழ்நிலை. என்னோட மனைவி என்னுடைய மகள் எப்படிதான் இருக்காங்க தெரியலையே, எனக்கு யாரு கூப்பிடுது எனக்கு தெரியாது, இயேசு அப்ப தெரியாது, அப்ப கூட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலையே, இயேசு தெரியாது, எனக்கு இயேசு தெரியாது. ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்க நான் போய் கொண்டு இருப்பேன், ஒவ்வொரு இடத்துல போய் கொண்டு இருப்பேன், ஒவ்வொரு இடத்துல எல்லாத்தையும் நான் வணங்குவேன். அந்த மாதிரி எனக்கு தெரியாது, இருட்டுல இருந்து எனக்கு தெரியாது, ஒரே இருட்டில் இருந்த கண்கள் மூடப்பட்டது, ஒரே இருட்டில் இருந்த எனக்கு தெரியாது. திருப்பி மறுபடியும் நான் என்னுடைய பிள்ளையை பார்க்கலாம் போல இருக்கு, அப்படியே அழுந்து கொண்டு, சாப்பாடு ஒண்ணும் இல்லை, அப்படியே அழுந்து கொண்டிருந்தாங்க. வெளியே போனா ஒண்ணு போலீஸ்காரர் பிடிப்பார்கள், ஏற்கனவே சொல்லிட்டார்கள், ஒன்னே நான் பிடிப்பேன், பிடிச்சு நான் ஒன்னே ஏதாச்சும் பண்ணுவேன். ஏன்னா நான் திருந்தல, உள்ள போயிட்டு வந்து வெளியே வந்து திருந்தல, கல்யாணம் கூட திருந்தல. எனக்கு அப்பதான் அது என்ன வாய்ந்தது, என் பிள்ளைங்கள ஒரு பாசம் வந்தது. ஐயோ பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்க நான் பார்க்க முடியலையே, என் மனைவியை பார்க்க முடியலையே, எல்லாரும் கை விட்டுட்டாங்க எனக்கு காட்டுக்குள்ள. எஸ், அப்பொழுது திடீரென்று அழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டதுங்க. ஒன்னு அழுந்துருவேன், ஏன்னா ஒரு சாட்சி சொல்லும் போது அநேக சாட்சிங்க நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்ப நான் ரொம்ப பயந்தேன், வாழ்க்கையில ரொம்ப பயந்தேன். ஆனா சத்தம் இருக்குது, யாருமே இல்லையே, சத்தம் என்ன சிறு வயதில் எல்லாரும் ஒதுக்கப்பட்டார்கள், அந்த சூழ்நிலை கொண்டு போகிறார்கள். சிறு வயதில் என்னை ஒதுக்கிட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப அழுங்க, மறுபடியும் திரும்பி அந்த குரலை கேட்டு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று, எனக்கு தெரியல. அப்ப அந்த இடம் கிளாப்பசாமி செம்பனை தோட்டம். அப்புறம் ஒரு நபர் வந்தாரு. நான் இருக்கிற பட்டணத்தில் இல்லை, வேற பட்டணத்தில் கொஞ்சம் தூரம் இந்த செம்பனை தோட்டம், அந்த மாதிரி இடத்துல பிசாசான போய் விட்டுட்டாங்க. இந்த அழுவும் பொழுது யாரும் தெரியல, ஒரு நபர் வந்தாரு. மகனை ஏன் ஆழ்ந்து கொண்டு இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லண்ணே நான் எங்க இருக்குன்னு கூட தெரியலண்ணே, என்ன ஆளும் தெரியல, நான் அந்த பேரை சொல்ல விரும்பல,
எங்க இருக்குன்னு தெரியலங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் அழுத்தேன். அவர் சொன்னார், யார்கிட்ட போன் அடிக்க போறீங்களா சொன்னாரு. போன் எடுத்து கொடுத்தாரு. அப்ப நான் அடிச்சேன், என் மனைவிட்ட பேசுனேன். அப்பதான் என் மனைவிட்ட பேசுனேன், நான் இங்க இருக்க இந்த மாதிரி இடத்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். மனைவி அழுகுறாங்க, எல்லாம் அழுகுறாங்க, நானும் அழுகுறேன். அது பிறகு அந்த நபர் போயிட்டார். அந்த நபர் யாருன்னு தெரியாது, அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் முழுமையாக நான் இயேசுன்னு தெரிய வந்ததுங்க. இயேசுன்னு தெரிய வந்தது. அந்த நிமிஷத்தில் நான் அழுந்து என் வாயில் ஏசப்பா என்று சொல்லி கதறி அழுந்தேன். ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா என்ன பாருங்கப்பா, நான் மாட்டிக்கொண்டேன். ஏசப்பா, ஏசப்பா என்ன பாருங்கப்பா, எனக்கு தெரியாது. அப்பதான் ஏசப்பா என்று வாயில் வந்தது. அநேகர் வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டது வாய். அநேகர் எனக்கு அப்படியே பொறாமைகள், போட்டி, சண்டை இப்படியாக இருந்த என்ன மனசுல நான் அழுந்து கொண்டேன். ஆண்டவரே, ஏசப்பா, ஏசப்பா என் வாழ்க்கையை பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க என்று. ஹல்லேலூயா. இது நல்லவர் பாருங்க என்று நான் ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையில் அநேக தவறு செய்து முழங்கால் இட்டு அவர் வேண்டிக் கொண்டேன். முழங்கால் இட்டு எங்க அம்மா தாய் எங்களோட மனைவியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் பார்ப்பேன், முட்டிக்கால் படி ஜெபம் பண்றாங்க. அதே போல நாங்க முட்டிக்கால் போட்டேன், முழங்காலில் இட்டு நான் ஜெபம் பண்ண கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். என் கண்கள் திறக்கப்பட்டது. எனக்கு தெரிய வந்தது இயேசு உயிர் உள்ள தேவர் என்று. எனக்கு தெரிய வந்தது இயேசு உயிர் உள்ள தேவர் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நேசிக்கிறவர், உண்மை உள்ளவங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிற தேவர். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தார். எனக்கு தெரிய வந்தது இயேசு உண்மை உள்ளவர் என்று தெரிய வந்தது. இயேசு உண்மை உள்ளவர் என்று தெரிய வந்தது. அந்த கட்டத்தில் எனக்கு நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இயேசு கூட இருந்தாங்க. உங்க முன்பாக நின்று பேசுகிறது நான் இன்னாரம் எனக்கு புல்லு வந்திருக்கும் புதைச்சு. நான் இயேசு என் கூட இருந்தனால நான் முன்பாக நிற்கிறேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இயேசு உயிரோடு தேவர். இயேசு உயிரோடு தேவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு தேவன் தெரிய வந்ததுங்க எனக்கு. இயேசு உயிரோடு வந்த தேவன் எனக்கு தெரிய வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி யாத்திராகம புத்தகத்தில் சொல்லப்படுது 15ஆம் அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும் சொல்லப்படுது போல, மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. எப்படி தண்ணீர் மதுரமா மாக்கினாரோ அதே போல வாழ்க்கை ஆண்டவர் மதுரமா மாக்கினார். ஹல்லேலூயா. மதுரமா மாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு என் மனைவி வந்து என்னை அழைத்து வேற இடத்துக்கு பயணம் நாங்கள் செய்தோம். அதன் பிறகு என் மனைவி மற்றும் மகளோட நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். என் பிள்ளையோட நான் போக ஆரம்பித்தேன். அந்த பட்டணத்துக்கு வர முடியாது. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற பட்டணத்துக்கு நான் வர முடியாது. பட்டணத்துக்கு வர முடியாது. நான் வேற பட்டணத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன். என் மனைவி கூட நான் சபைக்கு போக பிள்ளைகளோட என்னைய சந்தோஷமாக இருக்க நான் ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் அப்பதான் நான் தெரிய வந்தது நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று. என் வாழ்க்கையில் அப்பதான் தெரிய வந்ததுங்க. அப்ப நான் அந்த கடந்து வந்த வயசு எவ்வளவு தவறுகள் செய்து வந்தேன். என்ன வயசுல என்ன தவறு செய்வார்கள் எனக்கு தெரியும். என்ன வயசுல என்ன தவறு செய்வார்கள் வாலிபர்கள் எனக்கு தெரியும். வயசு வந்தது, என்ன இவ்வளவு தவறு செய்திருக்கலாம். நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன், நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக ஆரம்பித்தேன், பாட்டு பாடுவாங்க, கேட்க ஆரம்பித்தேன் காதால. இவ்வளவு அழகா இருக்கா பாட்டு. ஆராதனை இவ்வளவு ஒரு அன்பாக ஒரு ஆராதனையா. வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். போதகர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள், வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். ஐயோ இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா, ஐயோ வேதாகம புத்தகத்தில் இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா. ஐயோ ஆண்டவரே இயேசுவே, ஏன் எனக்கு முன்பாக சொல்லல? இயேசுவே ஆண்டவரே, ஏன் எனக்கு முன்பாக எனக்கு சொல்லல? காட்டப்படும் இந்த வார்த்தைகளா இருக்குது. இன்னைக்கு
அநேக வாலிபர்கள் அலட்சியமா இருக்கீங்க. இந்த வார்த்தை தானே, கர்த்தர் தானே. அநேக வாலிபர்கள் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்க தாய் தகவல் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்தீங்க அவர்கிட்ட மறைக்க முடியாதுங்க. அவர்கிட்ட ஒண்ணும் மறைக்க முடியாது. மன திரும்புங்க வாலிபர்கள். உங்க வயசுல நீங்க மன திரும்பி ஒவ்வொரு சபையை தொடங்க. மனுஷால இந்த தேசம் நிரப்பப்படட்டும், தேசம் நிரப்பப்படட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க வாலிபர்கள், நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. எனக்கும் ஏசாப்பாக்கும் ஒரு அப்பா பிள்ளை உறவு எப்படி இருக்குமோ அதே போல எனக்கும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு உறவு வந்ததுங்க. நல்ல ஒரு உறவு வந்தது. நல்ல ஒரு உறவு வந்தது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட வாழ்க்கை அதிகமாக ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அநேக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இவ்வளவு பாவம் செய்துட்டேன், இவ்வளவு பாவம் செய்துட்டேன். எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. இவ்வளவு என் மனைவி இப்படி ஒரு எங்க வச்சிருக்கேன். என் பிள்ளை என்னை பார்க்காம தவித்துக் கொண்டிருக்காங்க. எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே பாவத்தெல்லாம் பண்ணீங்க, பாவத்தெல்லாம் பண்ணீங்க, நான் செய்த பாவத்தெல்லாம் பண்ணீங்க ஆண்டவரே, ஆண்டவரே பண்ணீங்க. அந்த சமயம் ஒரு தீர்க்கதரிசியான போதகர் வந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், தாயின் வயிற்றில் கர்த்தர் என்னை அறிந்தார் என்று. எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது. எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது. எரேமியா 1:5 தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கர்த்தர் என்னை அறிந்தார் என்று. எஸ், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அறிந்தார், அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தரை கேட்டது என்று சொன்னார். அதன் பிறகு நான் 40 நாள் உபவாசம் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஞானஸ்தானம் கிடைத்தது. நீங்க நினைப்பீங்க என்னடா, எனக்கு இதுக்கு முன்பாக நான் சொன்னேன் உங்ககிட்ட, உங்கள் மாதிரி ஞானஸ்தானம் உங்க வயசுல கிடைத்தது, நீங்க அலட்சியமா இருக்கீங்க. எனக்கெல்லாம் அந்த வயசுல ஞானஸ்தானம் கிடைக்கல, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் வாலிபர் வயசுல எடுத்தவர்கள் அலட்சியமா இருக்காதீங்க. நான் சொல்றேன், அலட்சியமா இருக்காது. உங்க பேர் பயம் இல்லைங்க. வாலிபர் வயசுல உங்க பேர் பயம் இல்லை. அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிற ஒரு போன கூட நம்ம பார்க்க முடியலங்க. பேஸ்புக் கூட நம்ம போக முடியல. அநேக அபாச படங்கள் இருக்கு. அது வேணாம், சொல்றேன், வேணாம், பார்க்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிறார். வேணாம். ஏன்னா கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இந்த வயசுல நீங்க கடைபிடிங்க. நல்ல ஊழியக்காரராக நீங்க நிரப்புங்க. வாலிபருக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் நல்ல ஊழியக்காரங்க எழுப்புங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் நீங்க நம்ம செய்ய போறோம், இந்த மாதிரி எவ்வளவு நாள் தான் இருக்க போறீங்க, இந்த மாதிரி வேணாம், எல்லாத்தையும் விட்டுருங்க, வேணாம். அதுக்கு பிறகு 40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு அநேக காரியங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு விடுதலை கிடைத்தது. நீங்கள் ஆண்டவரிடம் பேச ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை இதான் ஆண்டவரே, நான் போக ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு தேவ செய்தி, நல்ல ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. என்னென்றால், வேதாகம கல்லூரிக்கு எனக்கு அழைப்பு கிடைத்ததுங்க. வேதாகம கல்லூரிக்கு எனக்கு அழைப்பு கிடைத்தது. என்னையா, நானா பைபிள் ஸ்கூல் நான் போய் படிக்கணுமா, பைபிள் காலேஜ் நான் போய் படிக்கணுமா, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே என்ன போயிட்டு கர்த்தர் சொன்னார், பேசினார். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் மகனே, தேர்ந்தெடுத்து
போதேன், போய் படித்துக் கொண்டேன். எனக்கு ரொம்ப கோபங்கள், ரொம்ப விடுபட காரியங்கள் இருந்தது. நான் பைபிள் ஸ்கூலுக்கு போய் பைபிள் படிச்சுட்டு இருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அநேக உறவுகள் எனக்கு கர்த்தருக்கும் அநேக உறவுகள் தரிசனத்தை பார்த்தேன், அபிஷேகத்தை கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடம் பேச ஆரம்பித்தேன். பல மணி நேரம் பேச தொடர்பாக ஆரம்பித்தேன். எனக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. எனக்கு ஞானம் இல்லாத என்னை ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். படிக்க தெரியாத என்னை ஆண்டவர் படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பறைகளே உற்சாகமா இருங்க. நான் கொடுக்கிற சாட்சி, நீங்க உற்சாகமா இருங்க. பின்பால பேசுறது பொம்மை இல்ல, பின்பால பேசுறது ஊழியக்காரர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நான் ஊழியக்காரர் என்று நியமிக்கப்பட்டது கர்த்தர். என்ன கர்த்தர் தான் ஆரம்பி. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர். ஆமென். அதுக்கு பிறகு நான் படித்துக் கொண்டிருக்கும் பிறகு எனக்கு திருப்பியும் ஆண்டவர் மொழிமாக பேசினார். வேற மொழியாக பேசினார், வேற மொழிக்கார மொழியாக பேசினார். என்ன என்றால், நீ எந்த பட்டணத்திலிருந்து வந்தையோ அந்த பட்டணத்துக்கு போ என்று. என்னங்க, அதே பட்டணத்துக்கு நான் போகணும். எப்படி போறது? அதே பட்டணத்துக்கு நான் போகணும். அதே பட்டணத்துக்கு போகிறது. ஆண்டவரே, அங்க போனா ஒண்ணு என்ன, பல எதிரிகள் இருப்பார்களே, பல போலீஸ்காரர் இருப்பார்களே. ஆண்டவரே, எனக்கு தெரியாது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. என் கேஸ் எல்லாம் மூடப்பட்டதுங்க. என் கேஸ் எல்லாம் மூடப்பட்டது தெரியாது. ஆண்டவர் அபிஷேகமானவர். என் 5 years ஆண்டவர் அற்புதம் செய்தார். என் எதிரிகள் என்னை மன்னித்தார்கள், நானும் அவர்கள் மன்னித்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒளி, ஆண்டவருடைய வெளிச்சம். இந்த ஏசாயா புத்தகம் 60:1 சொல்லப்பட்டது, எழும்பி பிரகாசி, உம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்தது. ஆமா, அவர் ஒளி வந்ததுங்க. அவர் ஒளிய பிரகாசம் எவ்வளவு வந்தது. நான் வந்தேன், என் பட்டணத்துக்கு மறுபடியும் காலை வைத்து என் வீட்டில் நான் ஆரம்பித்தேன், ஊழியத்தை ஆரம்பித்தேன். வீட்டில் 1 வருடமாக ஆரம்பித்தேன். 1 வருடமாக நான் கஷ்டப்பட்டு ஒண்டி யாரும் எனக்கு இல்லை. நான் மனைவி தான் ஆரம்பித்தேன். படித்துக் கொண்டே ஆரம்பித்தேன். அநேக எதிரிகளை, அநேக மன்னிப்பு கேட்டு அவங்க நான் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அநேக போலீஸ்காரர்கிட்ட நல்ல வரவு வைத்தது. எந்த இடத்துல நான் தொடர்ந்து வந்தேனோ அதே இடத்துல ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்க சொல்றீங்க, வாலிபர் சொல்றாங்க, எனக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வரும், நான் அடிக்கிறோம், குத்திடுவேன், எல்லாம் வேணாம், போங்க, வேணாம். நான் சொல்றேன், வாலிபர்களே, நான் வாலிபர் பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அதான் வேணாம், தூக்கி போடுங்க. ரொம்ப பார்த்தாச்சு, நானு ரொம்ப பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முன்பால செய்யாத பேசுறேன், செய்து கொண்டது கூட நான் பேசுறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில செய்து கொண்டது நான் பேசுறேன். கர்த்தர் செய்தார். அழிச்சுமா இருக்கீங்க, ரொம்ப பேரு அழிச்சுமா இருக்கீங்க. வாலிபர்களே, அழிச்சுமா இருக்காதீங்க. ஒப்பு கொடுங்க, உங்க மனசு ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க. தவறா நீங்க அந்த நண்பர்கள் தவறா நீ சேராத. தவறு பட்டா நீ சேராத. ஹல்லேலூயா. சேராத. அத கர்த்தர் சொல்றார், சேராத. கர்த்தர் தான் சொல்றார். சங்கீதம் 1:1 என்ன சொல்றார்? துன்மார்க்கனை ஆலோசனையில் நடவாமலும், பாவியில வழி நில்லாமலும், பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஜெபிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ சேராத. வசனம் சொல்லப்படுகிறதுல நீ படிக்கிறீங்க, சேராதீங்க. வாலிபர்கள் சேராதீங்க. அநேகர் மியூசிக் வாசிக்கிறீங்க, உற்சாகமா இருங்க. மியூசிக் வாசிக்கிறீங்க, உற்சாகமா இருங்க. உங்க மனசு ஆண்டவர் பார்க்கிறார், உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாலிபர்கள் உற்சாகமா இருங்க. இந்த வயசுல ஒருத்தருக்கு இணைந்து நீங்க தூக்கி விடுங்க. வாலிபர்கள் குறை சொல்லாதீங்க. நம்ம வயசுல குறை சொல்லாதீங்க. வாலிபர் வயசுல குறை சொல்ல ஆரம்பிக்காதீங்க, குத்தம் சொல்ல ஆரம்பிக்காதீங்க. உங்களோட ஊழியக்காரன் நீ
அல்லேலூயா. கவனமா இருங்க, கவனமா இருங்க. நான் சொல்றேன், கவனமா இருங்க. ஐயா, அப்பொழுது நான் வந்தேன், என் பட்டணத்துக்கு வந்து அநேக காரியங்களை செய்து அநேக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு வருடத்துல ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினார். என்னோட சீனியர் பாஸ்டர் பிரின்ஸ் ஜான் அவரை ஆண்டவர் அனுப்பினார். யாருமே எனக்கு அறிமுகப்படுத்த வைக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி வைத்தாருங்க இந்த தேவ மனிதனை. அல்லேலூயா. அப்ப நான் ஒரு மீட்டிங்ல நான் பார்த்து சந்திக்கும் பொழுது, நான் பைபிள் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போனேன். அவர் பார்த்தாரு, சந்திக்கும் பொழுது நான் பேசிக்கொண்டேன், அவருக்கு பேச ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாது. நான் அந்த கட்டத்துல அவர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி மாஸ்டர், நான் ஒரு பில்டிங்கை பார்த்திருக்கேன். அவர் சொன்னார், எடுப்போம் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், ஆரம்பிப்போம் அந்த சபையை. எந்த இடத்துல அவமானப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவர் சபையை ஆரம்பிக்க வைத்தாருங்க. ஏன் உங்களை ஆரம்பிக்க வைக்க மாட்டாருங்க? ஏன் உங்களை வைக்க மாட்டாரு சொல்லுங்க வாலிபர்கள்? ஏன் உற்சாகமா இருக்க மாட்டீங்க? ஏன் உற்சாகமா இருக்க மாட்டீங்க சொல்லுங்க. அநேகர் முன்பாக இந்த ஆண்டவர் சாட்சியை நிறுத்தினார். அநேகர் காலத்தில் அநேக கட்டத்துல இந்த பில்டிங் திறக்க ஆரம்பிச்சு. இந்த பில்டிங் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் நன்றி சொல்லுங்க, சொல்றேன், நன்றி சொல்லுவோம் அவருக்கு. ஆண்டவர் பில்டிங்கை கொடுத்த பிறகு அநேகர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அநேக சபையில ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். உபவாசம் எடுத்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்பு கொண்டதை எனக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்தார், ஜனங்களை கொடுத்தார். இந்த சபை அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற சபையாக மாறினதுங்க. அல்லேலூயா. சபையாக மாறினது. எப்படி ஒதுக்கப்பட்ட எண்ணெய், தள்ளிவிடப்பட்ட எண்ணெய் இங்க இருந்தோம், கர்த்தர் தூக்கி இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. அதாங்க இயேசு கிறிஸ்து. யாருமே செய்ய முடியாத காரியத்தை இயேசப்பா செய்வார் நம்மளுக்கு. அழிச்சு மறுக்காதீங்க, அழிச்சு மருந்து பேசாதீங்க என்பால. அல்லேலூயா. ஏன்னா அநேக ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி பட்டு வந்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு உற்சாகப்படுத்தினார்கள். அநேகர் பார்க்கும்போது பேசுவாங்க, நல்லா அநேகர் உற்சாகப்படுத்தினார்கள். நான் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் நன்றி செலுத்துகிறேன். அவங்க பார்த்து கொண்டிருந்தால் நான் அவங்க நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக ஊழியக்காரர்கள் நான் நன்றி செலுத்தணுங்க. ஏன்னா இது வரைக்கும் என்னை அவர்கள் எல்லாமே என்னை தூக்கி விட்டார்கள். இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி போ, இந்த பாதையில போங்க, இந்த பாதையில இப்படி இருங்க. அல்லேலூயா. என் ஊழியக்காரர்களுக்கு நான் பாஸ்டர் பிரின்ஸ் ஜானுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதன் பிறகு நான் கீழ்பட்டு நான் வந்தேன். அவர் என்னை இப்படியாக என்னை கற்றுக் கொடுத்தார். ஊழியத்தில் இப்படி இருக்கணும். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உயர ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கழுகு போல் என்னை பறக்க செய்தார் கர்த்தர். நாங்க நிற்பது காசு பணத்துக்காக எங்களுக்கு வேண்டாங்க. அநேக வாலிபர்கள் லட்சிக்கப்படணும் சொல்லி ஆண்டவர் நடப்பினார். அநேக வாலிபர்கள் லட்சிக்கப்படணும், அநேகம் தெரிந்து கொள்ளணும். வாலிபர்கள் அநேகம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். என்ன அழைத்தது போல கர்த்தர் உங்களை அழைப்பார். விசுவாசிங்க. இப்ப நான் சாட்சியா சொல்லி வந்தேன். எப்படிப்பட்ட என்ன கர்த்தர் அழைத்தார். இந்த வயசுல நீங்க வீட்டுல இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. மத்தவங்க கிட்ட போய் நீங்க எத்து வாங்காதீங்க, வேண்டாம். நீங்க சீலாப்பா நீங்க சண்டை போட்டு குன்று ஈடுபட்டீங்கன்னா, தவறான காரியத்தை பிடிபட்டு உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா அங்க அடி தாங்க முடியாதுங்க. நீங்க வேணாம், போகாதீங்க. என்னன்னா ஒரு கட்டத்துல தலைக்கிளியாக தொங்க விட்டாங்க. அந்த கட்டத்துல எனக்கு தெரியாது, எல்லா மூஞ்செல்லாம் ரத்தம் ஊத்துது.
இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார். அதுக்காக இயேசு கிறிஸ்து சுமந்தாரா சிலுவையில? சொல்லுங்க, அதுக்காக சுமந்தாரா? இல்லையே. எதுக்காக சுமந்தார்? நாம் நன்றா வாழ்றதுக்காக. அல்லேலூயா. உங்க வயசுல நீங்க அப்படிங்க, சும்மா அலட்சியமா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நான் ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து முடிக்கிறேன். ஒரு அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2 9 வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணிந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி 7 இடத்துக்கு ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டே என்றார். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து 7 இடத்துக்கு போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டே என்றார். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். 7வது சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து 7 இடத்துக்கு போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையானை கூப்பிட்டார் என்று ஏலி அறிந்தார். சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த காரியம் 3 முறை கர்த்தராகிய இயேசு கூப்பிடுறார் சாமுவேல. ஆனா சாமுவேல் அங்க அறியல, கேட்கப்படல, யார் என்று கூப்பிடுறான்னு தெரியல. இப்ப நான் சொல்றேன், இங்க சாமுவேல் கர்த்தர் கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டார் சாமுவேல 3 தடவை. சாமுவேல் அறியல, சாமுவேல் தெரியல, யார் கூப்பிடுறான்னு தெரியல. அல்லேலூயா. யார் கூப்பிடுறான்னு தெரியல. நீங்க அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு தடவை கூப்பிட்டார், நீங்க கேட்டு அதை கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஒரு தடவை கூப்பிட்டா எப்படி அப்படி என்றால், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் என்ன வார்த்தை சொல்றார்களோ கேட்டு நடந்தா அதை கீழ்பட்ட மாதிரிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 தடவை கூப்பிடுறாரு சாமுவேல், சாமுவேலே சாமுவேலே. உங்களை கர்த்தர் கூப்பிடுறாருங்க, மகனே மகளே மகனே மகளே. நம்ம கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, அமருங்க. வாலிபர்களே அமருங்க. போனை தூக்கி ஓரத்துல போடுங்க, போனை தூக்கி ஓரத்துல போடுங்க. அநேக நண்பர்கள் ஒதுக்குங்க, தேவனார் நண்பர்கள். தாய் தந்தை கீழ்ப்படிங்க, ஊழியக்காரர் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தாயின் கருவில் உருவாக்கக்கூடிய கர்த்தர் நடித்தாருங்க. நான் சொல்றது முன்பான அல்லேலூயா. கர்த்தர் நடித்தார். ஒரு சபை கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா மியூசிக்ல நாங்க ஏற்பாடு பண்ணல. ஏன்னா நான் பாஸ்டர் பிரின்சல் அவர் வாங்கி தரணும்னு சொன்ன வேணாம். ஏன்னா இப்போதைக்கு நானே செய்யணும், இது நானே செய்யணும். அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் ஆரம்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆரம்பித்து கொடுத்தார், என்னை தூக்கி விட்டார். நான் எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஜெப தாய்மார்கள் கொடுத்தார். சபைக்கு ஜெபிக்கிற விசுவாசிகள் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ரம்தாவுல எத்தனை காலமாக சபை இருந்தால் கூட சைபோர்ட் இல்லை. ஆனா நான் ஆரம்பித்த பிறகு இந்த கர்த்தருக்கு கொடுத்த அந்த பில்டிங் பிறகு நான் சைபோர்ட் போக ஆரம்பிச்சேன். அநேகர்களுக்கு வெளிச்சம் வந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. ஐயோ, இவர் சபை இருக்கா. ஏன்னா இப்ப சாதாரண மினி மார்க்கெட் தொடர்ந்தால் கூட சின்ன சைன்போர்ட் போடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது, ஓகே இந்த மினி மார்க்கெட் போகணும், மினி மார்க்கெட் போகணும், சைவரான் கடைக்கு போகணும் தெரியுது அவங்களுக்கு. சைன்போர்ட் போட்டாலே இப்ப ஏன் நம்ம சைன்போர்ட் போடக்கூடாதுன்னு எனக்கு கேட்க வந்துச்சு. ஆண்டவரே, உங்களுக்காக நான் செய்தே நான் அர்ப்பணித்தேன் இல்லை ஆண்டவருக்கு.
கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அநேக வாலிபர்கள் இந்த சபைக்கு வரணும், அநேக சென்னைகள் இந்த சபைக்கு வரணும்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். நான் விசுவாசமா இருக்கேங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நானே இந்த நேரத்தில் நான் சாட்சி பகிர்ந்து கொள்ளப்படுது, பரலோகமே கை தட்டுவார். அதே போல அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகமா இருங்க வேலையில, இந்த நேரத்தில் உற்சாகமா இருங்க. அநேக காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன், கேட்டுக்கொள்ளுங்க. என்னோட உள்ளத்திலிருந்து வந்த காரியங்கள் நான் வந்து அலட்சியமா இருக்கிறது. கர்த்தர் எப்படி அழைத்தார் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல் போறவர்கள் டைமர் அனுப்புவீங்க, அனுப்புங்க, கைவிடாதீங்க. வாலிபர்கள் நீங்க 13 வயசுல இருந்து நீங்க வாலிபர்கள் கூட்டத்துக்கு போனா மனத்திருப்பாதீங்க, மனத்திரும்பி வேறத்துக்கு போகாதீங்க, அங்கேயே இருங்க. முழுமையா மனத்திரும்பி இயேசுவை நோக்கி பாருங்க, ஏசாவை நோக்கி பாருங்க. வாலிபர்களே, இப்போதைக்கு காதல் வேணாம், இப்போதைக்கு காதல் வேணாம். ஏற்ற வயசு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். பொறுமையா இருங்க. அல்லேலூயா. பொறுமையா இருங்க. முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு உள்ளத்தோட ஒரு அர்ப்பணித்து நீ கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். அவன் எப்படி என்னை பலப்படுத்தி இந்த சபையில் என்ன நிக்க வைத்தாரோ அதே போல நிக்க வைப்பார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. அநேகர் நினைப்பார்கள் எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குமா, இந்த மாதிரி விஷயம் நடக்குமா, சில பேர் நினைப்பார்கள். அதில் தான் நம்ம முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சாட்சி நடந்த விஷயத்தை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உயிருள்ள தேவர், கர்த்தர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்த ஆவி எங்கே வரும் பொழுது எனக்கு வெளிச்சம் கண்டது, பிரகாசம் நான் அடைந்தேன், ஒரு ஒளியை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிராபான் ஜனங்கள் இருந்தாலும் சரி, என்னை உற்சாகப்படுத்துங்க. ஆமென். என்னை உற்சாகப்படுத்துங்க. வேற ஒண்ணு சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப கூட அநேகர் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லிக் கொண்டு யாரு என்ன இது வந்தாங்க சபையை ஆரம்பிக்கிறார்கள், என்ன அந்த சபையில ஆரம்பிக்கிறாங்க, என்ன உடம்புலாம் கையெல்லாம் பச்சை இருக்கு, என்னது. நான் சொல்றேன், நானா வந்து ஆரம்பிச்ச சபைய, நானா வந்து ஆரம்பிச்சேன். கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார். நீங்க நினைக்கலையே, கர்த்தர் நினைத்தாரு. அல்லேலூயா. சலமான் மக்கள் ஜனங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஒரு மனதோடு உற்சாகம் இருந்தாருங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விரோதமா இருக்காதீங்க. ஒவ்வொருத்தையும் உற்சாகமா இருங்க. வாலிபர்கள் உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். அழைத்தவர் என்ன கர்த்தர், அழைத்தவர் என்ன கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. பயப்படாதீர்கள். ஏன்னா சிறு வயதிலிருந்து யார் ஒப்பு கொடுத்தீங்களோ, தாய் தகப்பன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தீங்களோ ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா அண்ணால் அப்படித்தான் சாமுவேல் ஒப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஒப்பு கொடுங்க. பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்தா நீங்க திசையை மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைங்க வளர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு திசையில இருக்கணும் பிள்ளைங்க. அல்லேலூயா. வாலிபர்களே உற்சாகமா இருக்க இந்த வேலையில. ஸோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வாலிபர்களே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி அப்படியாக ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியாக ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்காக தேர்ந்தெடுத்த எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் இந்த வேலையில். ஆண்டவரே அப்பா என்னோட சாட்சி நான் பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அநேகர் வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் வாலிபர்கள் அப்பா அந்த வார்த்தைகள் பேசப்படட்டும். ஆண்டவரே அநேக இந்த மனுஷ தேசத்தில் வாலிபர்கள் அநேகர் வாலிபர்கள் ஆண்டவரே எழும்ப செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் ஆண்டவரே நீங்க எனக்கு செய்த சாட்சி, நீங்க எனக்கு செய்த அற்புதங்கள் அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே அற்புதம் நிர்மூலமாக ஒரு கிருபை ஆண்டவரே தகப்பனே. அப்பா பிதாவே உங்களுடைய கிருபை ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எதுனா என்கிட்ட கேட்கறதுனா Facebookல நீங்க
கிங்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்ற நம்பர் இருக்கும், எனக்கு அடித்து பேசுகிறேன்னா அதை பேசுங்க, என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நான் பேசுகிறேன், விளக்கமாக சொல்லிக்கிறேன். ஆமென். ஸோ சில பேர் நேராக பேசும்போது இருப்பாங்க, சில பேர் கை தொலைபேசியில் இவங்க ஃபோன் நம்பர் வேணுமே வாசிட்ட பேசலாம்னு இருப்பாங்க. ஆமென். நீங்கள் அந்த கிங்ஸ் தமிழில் போனீங்களா, இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு போனீங்களா, அங்கே நம்பர் இருக்கும். ஆமென். யாருக்கு பயப்படாதீர்கள், கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்கள், தாயத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு பயப்படுத்த கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நான் உற்சாகப்படுத்துறது தான், ஊழியக்காரர்கள் கீழ்ப்படுங்க. நான் ஊழியக்காரர்களை கீழ்ப்பட்டதுனால தான் என் ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னையும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சோ உற்சாகமா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.